அனைவருக்கும் வணக்கம். முதல் வீடியோவில் சிவபெருமானோட அஷ்டோத்திரம் சொல்லியிருந்தேன். இப்போ சிவபெருமானுடைய வரலாறு. மகா சிவராத்திரி பூஜை. சிவராத்திரி மகிமை. மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 14வது நாளே மகா சிவராத்திரி. சிவராத்திரியை பற்றி கூறும் வரலாறுகளில் சிலவற்றை பார்ப்போம். திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியும் காணாத அருட்பெருஞ்சோதி திருவண்ணாமலையில் பேரொளி பிழம்பாக தோன்றிய தினமே சிவராத்திரி. உமாதேவி தன் திருக்கரங்களால் பரமேஸ்வரனின் திருக்கண்களை மூடிய குற்றம் தீர ஆகம விதிப்படி சிவபெருமானை 4 ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட்ட தினமே சிவராத்திரி. தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடந்தபோது தோன்றிய ஆலகால விஷத்தை சிவன் உண்டு அதை தன் கழுத்திலேயே நிறுத்திய ராத்திரியே சிவராத்திரி. அன்று தேவர்கள் சிவனை பூஜை செய்தது போலவே நாமும் பூஜை செய்து நல்ல நிலை பெற வேண்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. முடிந்தவரை அருகில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்து வழிபடுதல் நன்று. அன்று முடிந்தவர்கள் ஸ்படிகம் அல்லது மற்ற கல்லாலான சிவலிங்கத்தை பால், சுத்தமான தண்ணீர், தேன், விபூதி, வில்வம் இவற்றால் யஜுர்வேதத்தில் வரும் ஸ்ரீருத்ரம், சமகம் முதலியவை தனக்கே தெரிந்தாலோ சாஸ்திரிகளை கொண்டோ பாராயணம் செய்து சிவ அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம். காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து சிவனே, இன்று சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புகிறேன், அதற்கு உகந்த மனநிலையையும் சூழ்நிலையையும் தந்து அருள். ஆசை, கோபம், மோகம் போன்ற விரோதிகளால் நான் துயரப்படாமல் இருக்க அனுக்கிரகம் செய்வாய் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையை தினந்தோறும் செய்வது நல்லது. பிறகு பகல் முழுவதும் ஜபம், தியானம், நாம சங்கீர்த்தனம், பாராயணம் போன்றவைகளில் ஈடுபட வேண்டும். மாலையில் வீட்டில் ஒரு தூய்மையான இடத்தில் அல்லது பூஜை அறையில் சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இரவு 4 காலமும் பூஜை செய்ய வேண்டும். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 ஜாமம். இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை லிங்கோத்பவ காலம். இரவும் இதுவே மாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி சென்ற போது ஜோதி பிழம்பாக நின்ற நேரம். இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்திலாவது கண்டிப்பாக கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும். மகிமை. ஒரு வில்வ மரத்தடியில் சிவராத்திரி அன்று சிவன், பார்வதி இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த போது அந்த மரத்தில் இருந்த குரங்கு ஒன்று தானும் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தது. தூக்கம் வராத குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவன் மேலும் பார்வதி மேலும் வீசியபடி இருந்தது. சிவராத்திரியில் 4 கால ஜாமங்களிலும் தூங்காமல் குரங்கு வீசிய வில்வ இலைகளை ஏற்று சிவபெருமான் அந்த முசுக்கலையை குரங்கை முசுக்குந்த சக்கரவர்த்தியாய் பிறக்க அருள் புரிந்தார். அருள் பெற்ற குரங்கும் சிவராத்திரியில் பூஜை செய்து தான் பெற்ற பாக்கியத்தை உலகம் அறியும் பொருட்டு முசுக்குந்த மன்னனாக தான் வாழும் காலத்திலும் குரங்கு முகத்துடனேயே இருக்க வேண்டும் என கேட்டது. சிவனும் அப்படியே அருள் புரிந்தார். விரதம் இருந்து உயர்ந்த நிலை அடைந்த பிறகும் விரத நினைவையோ விரதத்தையோ விடவில்லை என்பதே குறிப்பு. அப்படியே அந்த குரங்கு முசுக்குந்தனாகவே பிறந்தது. சோழர் குலப்புகழ் இந்திர உலகிலும் பரவும்படி ஆட்சி புரிந்ததே நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, கலிங்கத்து பரணி முதலான நூல்கள் காட்டுவதால் சிவராத்திரி விரத மகிமையை நாம் அறியலாம். இப்படி ஏராளமான வரலாறுகள் உள்ளன. சூரியன், முருகன், யமன்,
மன்மதன், இந்திரன், அக்னி, சந்திரன், குபேரன் முதலியோர் சிவராத்திரி விரதமிருந்து அருள் பெற்றவர்கள். சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்தல் என்பது சாஸ்திர விரோதமில்லாத சம்பிரதாயம். இரவு முழுவதும் பகவான் நாமஸ்மரணை செய்தால் புண்ணியம் அதிகம் என்பதால் தான் கண் விழிக்க சொல்லி இருக்கிறது. கண் விழிப்பது உத்தேசம் அல்ல, பகவத் ஸ்மரணை தான் உத்தேசம். அந்த புண்ணிய தினத்தில் இரவு தூங்கும் நேரத்தை கூட மிச்சப்படுத்தி பகவத் ஸ்மரணை செய்தால் அதிக பலன் என்பதுதான் தாத்பரியம். பகவத் ஸ்மரணை இல்லாமல் வேறு வேலைகள் செய்து கொண்டு கண் விழித்தால் பலன் ஏதும் இல்லை. மாறாக சீட்டாடுதல், படம் பார்த்தல் முதலியன செய்தால் பாவம்தான். கண் விழித்திருந்து பாவம் செய்ய வேண்டுமா? இதற்கு உறங்குவதே மேல் அல்லவா? நன்றி, வணக்கம்.